நீலகிரியில் அமல்படுத்தப்பட்டுள்ள இ பாஸ் நடைமுறைக்கு வணிகர் சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இந்த புதிய நடைமுறை வரமா சாபமா என்பது குறித்து மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தினுடைய இயற்கை ஆர்வலரை நாங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய உயிர்ச்சூழல் பாதுகாப்புக்கு இது நிச்சயமா உயர்நீதிமன்றம் பண்ணக்கூடிய இந்த திட்டம் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய வனவிலங்குகள், தாவரங்கள், இங்க இருக்கக்கூடிய மக்கள், சுற்றுலா வரக்கூடியவர்கள், இங்க இருக்கக்கூடிய நீராதார பகுதிகள், அதுவும் வனப்பகுதிகள், இந்த பகுதிகளில் நிறைய பிளாஸ்டிக் குப்பைகள் மற்றும் அவங்க கொண்டு வரக்கூடிய சாப்பாடு பொருட்கள் எல்லாமே வீசிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 20,000 மேற்பட்ட வாகனங்கள் இங்க மேல வர்ற டைம்ல பாத்தீங்கன்னா அதிக வாகனங்கள்லாம் வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைட்ஸ் எல்லாமே வருது. புவி வெப்பமாதலுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாகும். நீலகிரி உயிர்ச்சூழல் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலைக்கு இந்த நீதிமன்றத்துடைய தீர்ப்பு மிக முக்கியமானதா இருக்கு அப்படிங்கறத இங்க தெரிவிச்சு கொள்கிறோம். இந்த இ பாஸ் போட்டதுக்கு அப்புறம் டூரிஸ்ட் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. இந்த இ பாஸ் போட்டதுக்கு அப்புறம் முன்னாடி கொரோனா இருந்த மாதிரி இப்ப இருக்குதுங்க. இ பாஸ் இப்போதைக்கு நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் அவசியம் இல்லாதது. எல்லாம் லிமிட்டட் வண்டியா விடுறதுனால சிறு தொழில இருந்து பெரிய ஹோட்டல வச்சிருக்கவங்களுக்கு எல்லாத்தையும் டூரிஸ்ட் வர்றதுனால பிசினஸ் அடிப்படுது. எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. இதே மாதிரியே போச்சுன்னா நாங்க ஊட்டி விட்டு வெளி மாநிலத்தான் போய் வேலை செய்துட்டு போக வேண்டியதா இருக்கும். இது கவர்மெண்ட் எங்களை மாதிரி இருக்கிற ஆளுங்களை சேர்த்துட்டு கொஞ்சம் இது இ பாஸ் டோட்டலா எடுத்து விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இ பாஸ் கட்டாயம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் அறிவிச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இயற்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு எளிய வழிமுறைகள், அதாவது நீலகிரி மாவட்டத்தை இயற்கை முறையாக காப்பாற்றினா மட்டுமே தான் மற்ற மாவட்டங்களும் இதை பார்த்து ஒரு சரியான வழிமுறைக்கு கொண்டு வர முடியும். முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை வளம் ரொம்ப அழகாகவே இருந்தது. இப்போ இப்படி இ பாஸ் வந்ததுக்கு அப்புறம் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா சேவ் ஆகிட்டு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பறவை வகைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சிட்டிக்குள்ளார இருக்கிறதே இல்லை. அது போல இதெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்க இந்த ஒரு தீர்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா தான் என்னுடைய கருத்தா இருக்கு. ஊட்டி இ பாஸ் நீலகிரி மாவட்ட மக்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. அதனால இ பாஸ் தப்பு. அவங்க இஷ்டம் போல வந்தாங்கன்னா வருவாங்க. இ பாஸ் போட்டனால மக்கள் பயப்படுறாங்க வர்றதுக்கு. இ பாஸ்னா என்னன்னு படிக்காதவங்க எல்லாம் புரிஞ்சுக்க முடியுது இல்ல. படிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆன்லைன்ல போடுறவங்க மட்டும்தான் இ பாஸ்ல போக முடியும். மற்ற படிக்காத கூலிக்காரங்க ஊட்டி சுத்தி பார்க்கலான்னு வர்றவங்க இ பாஸ் கம்பல்சரியா கேன்சல் பண்ணா நல்லா இருக்கும். இப்போ நாளடைவில் எங்களோட தொழிலெல்லாம் ரொம்ப நல்லதடைஞ்சிருக்கு. இப்போ வர டூரிஸ்ட் பார்த்தாக்கா ரொம்ப குறைவா இருக்காங்க. வர டூரிஸ்ட் அது இல்லாம எங்களுக்கு அந்த சிறு தொழில் பெருத்தொழில் மட்டும் எல்லாமே பாதிப்படைஞ்சிருக்கும். இ பாஸ்ன்றது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். அதை ரத்து பண்ணி நீலகிரிக்கு இன்னும் டூரிஸ்ட் ஜாஸ்தி பழையபடி டூரிஸ்ட் வர மாதிரி செஞ்சு கொடுத்தா மிகவும் நல்லா இருக்கும்னு என்னோட விருப்பத்தை தெரிவிச்சு.